தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். அது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க கவிதை, அதுக்கும் நம்ம இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தங்களை நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல நம்ம இந்த கவிதைக்குள்ள போயிடுவோம். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையை அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கணம் போல் மின்னும் மிளிரும் புலியின் புகையினிலே அழகில்லை புதுமையல்ல, கிளியும் மெய்சிலிருக்கும் கீழிறங்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயினிலை கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து குடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிலை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாயே, ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாயே, ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் உன் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான், மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்கிழவி. ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, காயம் மார்பிலா முதுகிலா என்றால் முதுகில் என்றான். கிளவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாளை எடுத்தனல், உளவு ஒலிக்கும் திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். ஐயகோ, ஓலைக்கு பால் கொடுத்தேன், குப்புட விழுந்து கிடக்கும் மூளைக்கு பேர் போர் வீரனா, முன்பு ஒரு முறை பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை கைட்டு சாய்ந்து கிடந்தால் என் சாகா கண்ணாளர், அவருக்கு பிறந்தானா, குட்டிச்சவருக்கும் கீழாக வீழ்த்தப்பட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கே வீணை நரம்பினிலே இசை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும், மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமா, ஏடா மர தமிழ் குடியிலே மாசு துவி விட்டாய், மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்று கொடுத்தாய், திமிர் பாய்ந்த தோள்கள் எங்கே தினவு எடுக்கவில்லையோ, வேலுக்கு பதில் சொல்ல வக்கற்ற கோழையே என் வீர வாளுக்கு பதில் சொல்வாய் என்று கதறி அழுதால் அந்த என்பதை நெருங்கிய கிழட்டு தமிழச்சி. செந்தங்கு செருமுனையில் சிதறி கிடக்கும் செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டினை காத்திட ஓடிட்டு இரத்த வெள்ளம். பின்ன குவியலுக்கு மத்தியிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி அல்ல, மகன் பிறக்கும் போதும் அவள் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அங்கே தன் மகன் மார்புக்கு ஈட்டியை காட்டி மாண்டு கிடந்தான். அதை கண்டால் மனம் குளிர்ந்தாள். இனி எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான், கருத்தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, கருத்தெரிய பொய்கூடிய கயவன் எங்கே, நாவு எங்கே, என் வாள் எங்கே என்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க புறநானூற்றை அடிப்படையாக கொண்ட பாடல் முடியும். இது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க பாடல் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து ஆவூர் மூலங்கினார் அப்படிங்கிறவர் வந்து புறநானூற்றில் எழுதின பாடல். இதை வந்து அடிப்படையாக கொண்டு 1945 வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய உரைநடை கவிதை தான் இது. அவர் முதல்ல அவருக்கு வந்து அச்சாரமாக அமைஞ்சது இந்த தமிழ் மேலேயும் இந்த தமிழ் மொழியின் பால் மேலே கொண்ட காதல் மேலேயும் அச்சாரமாக அமைஞ்சது இந்த கவிதை தான். இதுபோல் எண்ணற்ற கவிதைகள் தகவல்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மண் மனம் மொழி காப்போம், தமிழகம் என்றும் தலைநிமிரும், தமிழகம் உயரும். நன்றி, வணக்கம்.